இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்ன அது சப்ஜெக்ட் புதுசாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்ற செய்தி, சிறப்பு செய்தி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசுவின் இருதயம் நொறுக்கப்பட போகிறது, சிலுவையிலே அறையப்பட போகிறார் என்று அவருக்கும் தெரியும், அவருடைய தாயாருக்கும் தெரியும். இருப்பினும் பாருங்கள், அவர்கள் இருதயம் நொறுகுண்டு போகவே இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஒரு சில பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த இயேசுவை பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? என் வாழ்க்கையில இப்படி நடந்துடுச்சே, எவ்வளவு போராட்டம் எனக்கு தேவைதானா என்று சொல்லி ஆண்டவரை திட்டுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அதற்காகத்தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்கவே கூடாதுங்க. இருதயம் என்று பார்க்கும் பொழுது அது மிகவும் வல்னரபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வஞ்சிக்கக்கூடியது உங்கள் இருதயம். உங்கள் இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறபடியால் உங்கள் இருதயத்தை லென்த்து காலத்திலே பார்த்து கொள்ளுங்கள். யோவான் 14:27 இவ்வாறு சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எதற்கு கலங்கணும்? எதற்கு பயப்படணும்? நீங்களும் நானும் பாவம் செய்வோமே ஆனால் பயப்படணும், கலங்கணும். பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து வாழ்ந்து உங்களுக்கும் எனக்கும் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழியை காட்டிவிட்டு சென்றதனாலே நீங்களும் நானும் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவல், அதோட உன் இருதயத்தை காத்து கொள்ளணும். இருதயத்திற்கு காவல் ஏன் வேண்டும் என்றால், வாய் தாறுமாறாக பேசும் பொழுது உன் இருதயம் பாதிக்கப்படும். நீதிமொழிகள் 4:24 27 வசனங்களை பார்க்கும் பொழுது, உங்கள் வாய் தாறுமாறாக பேசக்கூடாது. அவ்வாறு பேசுமே ஆனால் உங்கள் இருதயம் மட்டுமல்ல, பிறரின் இருதயம் கூட பாதிக்கப்படும். சில திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, பையன் இப்படி சொல்லிட்டானேன்னு ஹார்ட்டை பிடிச்சிட்டு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நடிப்பாங்க. உண்மைதான். பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல், தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் நடக்கும் பொழுது தகப்பனுடைய இருதயம் வலிக்கத்தான் செய்யும். அதே போன்று நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் இயேசுவின் இருதயம் வலிக்கத்தான் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கண்களில் நேராய் பார்க்கணும்னு சொல்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க கண்கள் நேராக பார்க்காது, அப்படி சைடாக அப்படி பார்க்கும். சில கண்கள் பாவத்தை பார்க்கும், சில கண்கள் உடல் மறைக்கப்படாமல் இருக்கிற இடங்களை பார்க்கும். நீதிமொழிகள் 4:24-27 பார்க்கும் பொழுது, வாய் தாறுமாறாக இருக்கக்கூடாது, கண்ணு நேராக பார்க்கணும். கால் நடைகள், உங்கள் கால் நடைகள் சுத்தமாக இருக்கணும். பாவத்தை நோக்கி உங்கள் கால்கள், என் கால்கள் செல்லவே கூடாது. உங்கள் வழிகளிலே வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன?
சார் பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்து, அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணால் நமக்கு காசு கிடைக்குமா? இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி, வழிகளிலே மாற்றம் இருக்கும். அவ்வாறான மாற்றம் இருக்கக்கூடாது. இருக்குமேயானால் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படும். சங்கீதம் 51:10 இவ்வாறு சொல்கிறது, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சுத்தமான இருதயம் அதை என்னிலே உண்டு பண்ணும் என்று அன்றே சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், உங்கள் இருதயம், என் இருதயம் சுத்தமாக இருக்குமேயானால் அங்கு பாவத்திற்கோ சாபத்திற்கோ இடமே இருக்காது. பாவத்திற்கும் இடம் இருக்காது. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீடர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நோய்களை விரட்ட, பேய்களை விரட்ட அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பலவீனத்தில் அந்த அதிகாரத்தை நாம் எழுந்துடுறோம். அதனால தான் மத்தேயு 22:37 இவ்வாறு சொல்கிறது, உன் முழு இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. நாம் எப்படி அன்பு கூறணும்னா, முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும், முழு ஆத்மாவோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். இருதயம் பூமியிலே மடிந்து போய்விடும். உங்கள் ஆத்துமா தேவன் முன்பாக போய் நிற்கும். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும், நான் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் முன்னால் நம் ஆத்துமா கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே உங்கள் இருதயத்தை சுத்தமான இருதயமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஹார்ட் இஸ் வல்னரபிள். ஹார்ட் வஞ்சிக்கப்படும். ஆதி ஆகமத்திலே பார்க்கும் பொழுது ஏவாள் இருதயம் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டது. அந்த வஞ்சிக்கப்பட்ட இருதயத்தின் நிமித்தம் பாவம் நுழைந்தது. உங்கள் இருதயம், என் இருதயம் வஞ்சிக்கப்படுமேயானால் பாவம் நிகழும். சிலரை பார்த்துருப்போம், நம்ம ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய பேர் போகாதீங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு மட்டும் இன்ஃபெக்ஷன் இல்லை, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகும். உங்கள் ஹார்ட்டை எனவே வேதத்தின் வார்த்தையின்படி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வஞ்சிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சங்கீதம் 62:10 இவ்வாறு சொல்கிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே, இருதயம் வஞ்சிக்கும் என்று சொல்லுகிறார். உங்ககிட்ட பணம் நிறைய 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 வந்துக்கிட்டே இருந்தால் உங்கள் இருதயத்தை அது மேலே வைக்காதீங்க. உங்கள் இருதயத்தை அது வஞ்சிக்கும். பணம் இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பணத்தை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்வதற்கு பணம் தேவை. எனவே பணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த பணம் தான் முக்கியன்ட்டு உங்கள் இருதயத்தை, என் இருதயத்தை அந்த பணத்தின் மேலே வைத்தீங்கன்னா உங்கள் இருதயம், என் இருதயம் பணத்தால் வஞ்சிக்கப்படும். ஆண்டவரோடு இருந்த சீடன் யூதாஸ் காரியோத், அந்த வெள்ளி காசுகளுக்காக அவன் இருதயம் வஞ்சிக்கப்பட்டது. கடைசியில் என்ன ஆச்சு? அவன் மரித்து போனான். அவன் மனம் திரும்பி இருந்தால் ஆண்டவர் அவனை மன்னித்திருப்பார். பணத்தினால் அவன் இருதயம் வஞ்சிக்கப்பட்டது. அந்த வஞ்சிக்கப்பட்ட ஆவியின் நிமித்தம் அவன் நாண்டு கொண்டு செத்தான். அவனால் மனம் திரும்ப முடியவே இல்லை. பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார். அவர் இருதயம் வஞ்சிக்கப்படவில்லை, ஆண்டவரை வாஞ்சித்தது. நான் பாவம் செய்துவிட்டேன் என்று பேதுரு முகம் குப்புற பூமியிலே விழுந்து கண்ணீர் விட்டார். அந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர் என்றால் மனம் கசிந்து அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இருதயத்திலே அழுதார். என் தேவனே, என் தேவனே, நான் உம்மையே தெரியாது என்று சொல்லிவிட்டேனே என்று பேதுரு மனம் கசிந்து அழுத காரணத்தினாலே
பேதுருவின் இருதயத்தை ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ ஒரு பாறை, உன்மேலே என் திருச்சபையை கட்டுவேன். என் ஆடுகளை மேய்ப்பாயா? பேதுருவை பார்த்து கேட்டது, என் ஆடுகளை மேய்ப்பாயா? நினைத்து பாருங்கள், எந்த இருதயம் ஆண்டவருக்காய் கதறியதோ அந்த இருதயத்திற்கு ஆசீர்வாதம். எந்த இருதயம் வஞ்சிக்கப்பட்டதோ அந்த இருதயத்திற்கு அழிவு. ஏவாள் அழிந்து போனார் இல்லையா? யூதாஸ் அழிந்து போனார் இல்லையா? எனவே மார்க்கு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து கொண்டு போனான். இது விதைப்பவர் உவமையில தெளிவா சொல்லுகிறது. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இதயத்தில் விதைக்கப்பட்ட விதையை எடுத்து கொண்டு போனான். உங்கள் இதயத்தில் இருக்கிற ஆண்டவருடைய வசனத்தை சாத்தான் வஞ்சிக்க பார்ப்பான். இந்த லெத்த காலத்தில் எப்படியாவது உங்களை அழிக்க வேண்டும், உங்களை அவன் பக்கமாய் கொண்டு போக வேண்டும் என்று அவன் மிகவும் பிரியப்படுவான். சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இயேசுவுக்கு மட்டும்தான் என் இதயத்தில் இடம் என்று தைரியமாக சொல்லுங்கள். சகரியா 7:10 இவ்வாறு சொல்கிறது, தன் சகோதரனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் இருங்கள். நீங்க உங்க சகோதரனுக்கு எதிராக உங்கள் இருதயத்தில் தீங்கு நினைக்காதீங்க. சகோதரனை இழிவா பேசாதீங்க. யோக்கியமா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சுதா, நீ ஒழுங்கா ஒரு இடத்துல வேலை செஞ்சியா, இதை போல கேட்காதீங்க. ஏன்னா அவங்க இருதயத்தில் அழுதாங்கன்னா உங்க இருதயம் பாதிக்கப்படும். எனவே சகோதரனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இருதயம் மிக முக்கியங்க. ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னா 25 லட்சம் குறைஞ்சது ஆகுது. உங்களுக்கு ஆண்டவர் எத்தனை கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிருக்கார் யோசித்து பாருங்களேன். நீங்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவரின் கரங்களை, திருக்கரங்களை கரைப்படுத்துகிறீர்கள். ஏன்னா அந்த ஆண்டவரின் திருக்கரங்கள் மாசு மறுவில்லாமல் உங்கள் இருதயத்தையும் உங்களையும் படைத்திருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது, நீங்கள் துரோகம் செய்யும் பொழுது, இயேசுவை காட்டி கொடுக்கும் பொழுது அவருடைய திருக்கரங்கள் கரைப்படுகிறது. அவருடைய திருக்கரங்கள் அவரால் கரைப்படியவில்லை, உங்களுடைய பாவத்தால், என்னுடைய பாவத்தால் கரைப்படுகிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தின் விலை உங்களுக்கு தெரியவில்லை. உங்கள் இருதயத்தின் விலை எனக்கு தெரியும். உங்கள் கவலை, கண்ணீர் எனக்கு தெரியும். உங்களுக்காக நான் அழுகிறேன். பாவத்தை தயவு செய்து விட்டு விடுங்கள். சாபத்தை தயவு செய்து விட்டு விடுங்கள். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று நான் கதறுகிறேன். உங்களுக்கு விற்கப்படாத இடங்கள் எல்லாம் விற்கப்பட வேண்டும். தலைவலியினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் தலைவலியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். காது வலி, நோஸ், டீத்து, த்ரோட் வழியில கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் விடுதலை கொடுக்க வேண்டும். இருதயத்திலே குறைவுள்ள மக்களுக்கு தேவன் இருதயத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். கிட்னி ப்ராப்ளம், கை கால் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்க வேண்டும். இடுப்பு வலினால் கஷ்டப்படுறதுக்கு தேவன் விடுதலை கொடுக்க வேண்டும். பிபி, சுகர் கஷ்டப்படுகிற மக்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த இயேசு பார்வை உங்கள் மேல் படுமையானால் இன்றே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் இயேசுவின் நாமத்திலே. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த தேவ வசனங்களை விசுவாசித்து தியானிப்பீர்களே ஆனால் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God
Bless you all.